வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 18.45. அதை தாண்டி நான் கீழே என்ன லிங்க் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த லிங்க் வந்து இப்போ நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் புக் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது அமேசானில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ யூஸ்ட் ஒன். ஸோ இது ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ புக் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ தட் யூ நோ நீட் டு டைப் திஸ் லிங்க். நீங்க அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். ஸோ இட்ஸ் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் ஒன்லி. இட்ஸ் அ யூஸ்ட் ஒன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்னே ஒரு புக்கு தான் ஸ்டாக்ல இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 6. இதுல வந்து என்னன்னா, ராமன் அப்படிங்கிறவர் வந்து டிவி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல. ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணாரு அப்படின்னா, டிவி வாங்குற அன்னைக்கு 1200 ருபீஸ் பே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வருஷ கடைசியில் 1700, அதுக்கு அடுத்த வருஷம் 1600, அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ஃபைனல் இயர்ல 5500 ருபீஸ் பே பண்ணியிருக்காரு. இப்போ இதுல என்ன அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட். இப்போ இது முழுசா நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 10,000 ருபீஸ். அந்த 10,000 ருபீஸ்ல 10% இன்ட்ரெஸ்ட் தனியா இருக்கு. ஓகே, ஆனா அது போக ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வாங்கின டிவிக்கு ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ல டெப்ரிசியேஷனும் அவர் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். அண்ட் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லெட்ஜர் அக்கௌண்ட்டை நம்ம ரெண்டு புக்லயுமே கிரியேட் பண்ணுவோம். என்ன ரெண்டு புக்கு? டிவி வாங்கினது யாரு? மிஸ்டர் ராமன். அவரோட புக்ல லெட்ஜர் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த டிவியை வித்தவர் அவரோட புக்ல லெட்ஜர் அக்கவுண்ட்ல என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம லெட்ஜர் அக்கவுண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த டிவி வாங்கினார் இல்லையா, அவரு மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணியிருக்காரு. அந்த இஎம்ஐல இருந்து இன்ட்ரெஸ்ட் தனியா, அந்த டிவியோட வேல்யூ தனியா நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டிவியோட காஸ்ட்டும் கொடுக்கல, அண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுக்கல. ஸோ அதனால நாம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கடைசி வருஷத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்க டிவி வாங்கி 1200 கொடுத்துட்டு டிவியை வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த வருஷ கடைசியில 1700 பே பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த வருஷ கடைசியில 1600 பே பண்ணிட்டீங்க. இப்போ மூணாவது வருஷங்கிறது வெறும் 5500 ருபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். அந்த 5500 ருபீஸ்ல நமக்கு எவ்வளோ இருக்கும்? 10% இன்ட்ரெஸ்ட்டும் 100% அந்த டிவியோட வேல்யூவும் இருக்கும். எவ்வளோ? 5500 ருபீஸ்ல. அப்போ டோட்டலா எவ்வளோ? 110%. அப்போ 5500ல அந்த 110%ல 10% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் 100% வந்து கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி டிவி. ஸோ இங்க அந்த 10% வந்து 500 ருபீஸ், பேலன்ஸ் 5000 ருபீஸுங்கிறது வந்து டிவியோட வேல்யூ. ஓகே, அது நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டாவது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 பே பண்ணும். அதுக்கு அடுத்த வருஷம் பே பண்ண வேண்டிய 5500 5000 தான் டிவியோட வேல்யூ. 500ங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம அந்த 500 பே பண்ண வேண்டியதில்லை, பட் இந்த 5000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 5000 ருபீஸ் பிளஸ் இந்த வருஷம், அதாவது ரெண்டாவது வருஷம் பே பண்ண 1600 நமக்கு கடன் இருக்கு. இப்போ அந்த கடன்ல எவ்வளோ? 10% வந்து இன்ட்ரெஸ்ட், 100% வந்து டிவியோட வேல்யூ. இப்போ 1600 பிளஸ் 5000 இன்டூ 10 பை 110 போட்டோம்னா வில் கெட் 600 ருபீஸ். இப்போ ரெண்டாவது வருஷம் நம்ம பே பண்ண 1600 ருபீஸ்ல 600 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட், 1000 ருபீஸ் வந்து டிவியோட வேல்யூ. முதல் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது வருஷம் பே பண்ண வேண்டிய 5000மும் கடன் இருக்கு. ரெண்டாவது வருஷம் பே பண்ண வேண்டிய 1000 ருபீஸும் கடன் இருக்கு. அந்த வருஷ கடைசியில பே பண்ண 1700 ருபீஸும் கடன். ஸோ இது மூணையும் சேர்த்து அதுல 110%, அதுல 10% நம்ம தனியா எடுத்தோம்னா வில் கெட் 700 ருபீஸ். அப்போ 700 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட், பேலன்ஸ் 1000 ருபீஸுங்கிறது டிவியோட வேல்யூ. டிவி வாங்குறப்ப நம்ம எவ்வளோ பே பண்ணோம்? 1200 ருபீஸ் பே பண்ணோம். அதுவும் டிவியோட வேல்யூ. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1800 ருபீஸ்.
அதே மாரி கேஷ் பிரைஸ் ஆஃப் தி டிவி எவ்வளோன்னா ₹8,200. அந்தந்த காலம் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். இன்ஸ்டால்மென்ட் அத்தனையும் டோட்டல் பண்ணோம்னா, இன்ட்ரெஸ்ட்டு பிளஸ் டிவியோட வேல்யூ 2ம் சேர்ந்து வரும். ஓகே. ஸோ இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ராமன் என்ன பண்ணியிருக்காரு? டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காரு. அப்போ முதல் வருஷம் டிவியோட வேல்யூ என்ன? ₹8,200. அதுதான் நம்ம ப்ரீவியஸ் டேபிள்ல கண்டுபிடிச்சோம். அதுல முதல் வருஷம் 10% வந்து ₹820. பேலன்ஸ் ₹7,380. அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறதுனால ₹7,380ல இருந்து 10%. ஸோ தட் இஸ் ₹738. இப்போ பேலன்ஸ் 6,642. திரும்ப அகைன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால 3வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ₹664. 64.2 வரும். பட் 0.5க்கு மேல இருந்தா தான் அது ₹1 நம்ம ரவுண்ட் அப் பண்ணுவோம். பட் இது 0.2 அப்படிங்கிறதுனால நான் 664 போட்டுட்டேன். ஸோ தட் ₹5,978 தான் அதோட வேல்யூ. ஓகே. அந்த கடன் எல்லாம் முடியிறப்போ. இப்போ நாம லெட்ஜர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். லெட்ஜர் அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ராமன், அதாவது அந்த டிவிய வாங்குனவரோட புக்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? டிவி வாங்குனாரு. அப்ப டிவி வாங்குறப்போ ஜர்னல் என்ட்ரி என்னவா வரும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ டெபிட் வந்து நமக்கு டிவி உள்ள வருது. நம்மங்கிறது யாரு? இங்க ராமன். ஸோ ராமனுக்கு டிவி உள்ள வருது. யாருக்கு டிவி வெளியில போகுது? ஹையர் வெண்டாருக்கு. அதாவது அந்த டிவிய விக்கிறவருக்கு. ஸோ அப்போ ஹையர் வெண்டாருங்கிறது அங்க கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால இங்க லெட்ஜர்ல நம்ம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். ஓகே. டிவி டைட்டிலா இருக்கிறதுனால அந்த டிவி தவிர்த்து வேற என்ன வேர்ட் இருக்கோ, அது எந்த இடத்துல வருதோ அதத்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ டிவி அக்கவுண்ட்ல நாம ஹையர் வெண்டார டெபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப ராமன் என்ன பண்ணியிருக்காரு? அவர் வாங்குன டிவிக்கு 10% டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அந்த டெப்ரிசியேஷனுக்கு என்ன என்ட்ரி வரும்? ஜர்னல் என்ட்ரி, டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு டிவி அக்கவுண்ட் வரும். ஸோ எந்தெந்த ஜர்னல் என்ட்ரியில டிவிங்கிற ஒரு வார்த்தை வருதோ, அந்த ஜர்னல் என்ட்ரிய மட்டும் தான் கன்சிடர் பண்ணி நம்ம டிவி அக்கவுண்ட்டுக்கு கீழ லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு டிவி அக்கவுண்ட். இங்க டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ஜர்னல் என்ட்ரில டெபிட் ஆயிருக்கு. அதனால இங்க கிரெடிட் சைடு நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துல அது முடிஞ்சுது. இப்போ 2க்கும் ஆன பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹7,380. கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைடு இஸ் 8,200. அந்த பேலன்ஸ அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரோம். அண்ட் அந்த வருஷமும் அவரு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காரு. சின்ஸ் இட் இஸ் அ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் வந்து ₹738. ஸோ 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ₹6,642. கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைடு இஸ் ₹7,380. திரும்ப அந்த பேலன்சிங் ஃபிகர அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரோம். அண்ட் அகைன் அந்த வருஷமும் நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றோம். நான் இதெல்லாம் அந்த டேபிள்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் ஜர்னல் என்ட்ரிய பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வருஷமும் அதே தான் வருங்கிறது தான் நான் சொல்றேன். ஓகே. ஸோ அந்த வேல்யூ அண்ட் பேலன்சிங் ஃபிகர் இஸ் ₹5,978. 2 சைடும் பேலன்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ டிவி அக்கவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது வந்து வெண்டார் அக்கவுண்ட். ஸோ வெண்டாருக்கும் ராமனுக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது? வெண்டார்னா யாரு? டிவிய வித்தவரு. ஓகே. ஸோ இப்போ வந்து வெண்டாருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? சாரி, நான் இங்க சாருன்னு போட்டேன். டிவி. டிவி வாங்குறோம். ஓகே. ஸோ வெண்டார் கிட்ட இருந்து நம்ம டிவி வாங்குறோம். அப்போ அ அதுக்கான என்ட்ரி என்ன வரும்? அங்கேயே நம்ம வெண்டார்ன்னு போட்டிருந்தோம் இல்லையா? டிவி அக்கவுண்ட்ல. ஸோ இங்க வந்து வெண்டார் அக்கவுண்ட்ல நம்ம டிவின்னு போடுவோம். ஓகே. அங்க வெண்டார் வந்து அ டெபிட் பண்ணியிருப்போம். சாரி, கிரெடிட் பண்ணியிருப்போம். சி, லெட் மீ ஷோ திஸ் ஹியர். இங்க வந்து டிவி அக்கவுண்ட் டேட்டா டூ வெண்டார் அக்கவுண்ட். ஸோ இங்க வந்து அத டெபிட்ல காமிச்சிருக்கோம் வெண்டார. இப்ப வெண்டார் அக்கவுண்ட்ல டிவி எங்க காமிக்கணும்? கிரெடிட்ல காமிக்கணும். ஓகே. ஸோ அந்த டிவி அக்கவுண்ட் எவ்வளோன்னா ₹8,200. இட் மீன்ஸ் வாட்? வெண்டார் கிட்ட இருந்து நம்ம டிவிய வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ அவருக்கு டிவி வெளியில போயிருக்கு. அதனால அவருக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம இங்க காமிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரை இட்ஸ் a தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்டிங். அதனால அது மட்டும் கொஞ்சம் உல்டாவா வரும். தட் இஸ் அ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இங்க ரிசீவர் யாரு? வெண்டாரு. ஸோ
அதனால அவர வந்து நம்ம இங்க கிரெடிட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்ட கிரெடிட் பண்ணியிருக்கோம். வெண்டார டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஹி இஸ் ரிசீவிங். ஸோ ₹700. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். இல்லன்னா நான் ஒரு ஸ்டோரி லைனாவே நான் சொல்றேன். எப்பவுமே வந்து டெபிட் சைடு எல்லா பேமெண்ட்ஸும் வரும். ஓகே. அண்ட் கிரெடிட் சைடு எல்லா இன்கமிங்கும் வரும். இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் ரூல் மாறும். ஓகே. ஸோ இப்போ வெண்டார் அக்கவுண்ட். வெண்டார் அக்கவுண்ட்ல வந்து நம்ம என்னெல்லாம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் வெண்டாருக்கு? டவுன் பேமெண்ட் ₹1200 அதுவும் பேமெண்ட் தான். இஎம்ஐ 1700 பே பண்ணியிருக்கோம். அதுவும் பேமெண்ட் தான். யாருக்கு பே பண்ணியிருக்கோம்னா வெண்டாருக்கு. ஸோ அதனால வெண்டார் அக்கவுண்ட்டுக்கு கீழ இந்த பேமெண்ட் எல்லாம் நம்ம டெபிட் சைட் போடுறோம். அதே மாதிரி கிரெடிட் சைட் வந்து வாட் எவர் இஸ் கம்மிங் ஆல் இன்கம். நமக்கு டிவி உள்ள வருது. அதனால அத கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். அது மாரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் சொன்னேன். அது ரெசிப்ரோகேட்டடா வரும். உல்டாவா மாத்தி வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் நாம பே பண்ணியிருக்கோம். ஓகே. அத நாம இங்க கிரெடிட் சைட் காமிக்கிறோம். ஓகே. இது ஏன் சொல்றோம் அப்டின்னா, இங்க இஎம்ஐயே 1700 போட்டுட்டோம் இல்லையா? அந்த 1700க்குள்ளேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குறோம் அப்டின்னா, அது என்னென்ன விஷயத்துக்காக குடுக்குறோம் அப்டிங்கிறது தான். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒரு அ என்ன வாங்குறீங்க? ஓகே. ஒரு டைரி மில்க் சாக்லேட், ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்குறீங்க. 2 ₹10 சாக்லேட் வாங்குறீங்க. நீங்க ₹20 குடுக்குறீங்க அப்டின்னா, நீங்க வந்து ₹10 எதுக்கு குடுக்குறீங்க? ₹10 எதுக்கு குடுக்குறீங்கன்னு பிரிச்சு எழுதுற மாதிரி தான். நம்ம இஎம்ஐ பே பண்றோம். அதுல இந்த ₹700ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அத நான் தனியா பிரிச்சு காமிக்கிறேங்கிறதுக்காக நம்ம கிரெடிட் சைட் போடுறது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ, அந்த வருஷத்துக்கு அது நடந்தது. ஃபர்ஸ்ட் வருஷத்துல டவுன் பேமெண்ட், இஎம்ஐ பே பண்ணோம். ஸோ இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்ப பேலன்சிங் ஃபிகர் 6000 டெபிட் சைட் வரும். ஓகே. இப்போ 2 சைடும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா, வில் கெட் 8,900. I forgot to mention here. Okay. அண்ட் 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ இங்க ப்ராட் டவுன் கொண்டு வரணும். டெபிட் சைட் பேலன்ஸ கிரெடிட் சைட் வி ஆர் பிரிங்கிங் இட். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரையும் இந்த 3 அக்கவுண்டிங் ரூல். அதனால அந்த 600 கிரெடிட் சைட் காமிக்கிறோம். இந்த பக்கம் வந்து என்ன பே பண்றாங்க? இஎம்ஐ பே பண்றாங்க. தட் இஸ் ₹1600. ஸோ 2 பக்கமும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ₹5000. ஸோ 2வது வருஷம் நம்ம இஎம்ஐ மட்டும் தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அத மட்டும் காமிச்சுட்டு, இன்ட்ரெஸ்ட்ட தனியா எடுத்து காமிச்சுட்டு, டோட்டல் பண்ணியாச்சு. அடுத்தது 3வது வருஷமா என்ன பண்றோம்? இஎம்ஐ பே பண்றோம். எவ்வளோ? 5500. அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ₹500. அது எல்லாமே அந்த டேபிள்ல நம்ம வொர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ₹500 பேலன்சிங் ஃபிகர் அங்க 5000 வந்திருக்கா? ஸோ 2 பக்கமும் டாலி ஆயிடுச்சு. ஓகே. 5500, 5500. எப்பவுமே இந்த மாரி லெட்ஜர் வரப்ப 2 பக்கமும் பக்காவா டாலி ஆகணும் கடைசி வருஷத்துல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, லெட்ஜர் அக்கவுண்ட் இன் தி புக் ஆஃப் ராமன். பையர் அதுல இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்ட பொறுத்தவரையும் டெபிட் சைடு எல்லாமே பேமெண்ட் வரும். நம்ம இன்ட்ரெஸ்ட் யாருக்கு பே பண்ணியிருக்கோம்? ஹையர் வெண்டார்க்கு. ஸோ அதனால ஹையர் வெண்டார் அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம்? அந்த இன்ட்ரெஸ்ட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ, அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து கிரெடிட்ல வரும். தட் இஸ் பிஎன்எல் அக்கவுண்ட் டேட்டா டூ இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட். ஸோ அப்படி வரப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது எங்க? டெபிட் சைட் வரணும். ஓகே. ஏன்னா அதுவும் ஒரு லெட்ஜர் தான். அதுல பேமெண்ட் எல்லாமே நமக்கு டெபிட் சைட் வரும் இல்லையா? அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நாம அங்க அ எங்க கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம், அங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு போறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் சைட் வந்துரும். ஓகே. ஸோ இதுதான் 3 வருஷத்துக்கும் அப்ளை ஆயிருக்கு. அந்த 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ட நீங்க என்டர் பண்ணா போதும். ஸோ இந்த 3 என்ட்ரி இஸ் எனஃப் ஃபார் பையர் அதாவது ராமன் அக்கவுண்ட். அடுத்தது வந்து செல்லர். செல்லர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? த பையர் ராமன் அக்கவுண்ட்ல இது பண்றோம். இப்போ செல்லருக்கும் ராமனுக்கும் ஆன ஆ விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அதேதான். ரெசிப்ட் எல்லாமே வந்து கிரெடிட் சைட் வரும். பேமெண்ட் எல்லாம் வந்து அ நமக்கு டெபிட் சைட் வரும். இங்க 2 ஹையர் சேல்ஸ். இங்க டிவி வெளியில போயிருக்கு. ₹8200க்கு. யாரு? இப்ப நம்மங்கிறது யாரு? அந்த டிவிய வித்தவரு. ஸோ வித்தவரு நம்ம தான் வித்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து டிவி வெளியில போயிருக்கு. இட்ஸ் அ பேமெண்ட் ஆஃப் டிவி, நாட் கேஷ், டிவி. ஸோ அதனால ஹையர் சேல்ஸ்ன்னு போட்டு நம்ம ₹8200 போட்டிருக்கோம். அது மாரி இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரையும்
உல்டாவா வரும்னு சொன்னேன். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட்ட ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால அத டெபிட்ல காமிச்சிருக்கோம். ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அது வந்து பேமெண்ட் சைடு நம்ம காமிப்போம். ஓகே. தட் இஸ் டெபிட் சைடு. அதனால டெபிட் சைடு காமிச்சிருக்கோம். இப்ப இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட் ஆல் வி ஹேவ் ரிசீவ்ட். நம்ம டிவி வித்தவங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இஎம்ஐ ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெசிப்ட் எல்லாம் நம்ம கிரெடிட் சைட் போடுறோம். ஓகே. இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆன் கிரெடிட் சைட் as ₹6,000. கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைட் இஸ் 8,900. இது வந்து அதோட உல்டாவா தான் இருக்கும். பட் நான் அப்படியெல்லாம் சொன்னேன்னா, நீங்க டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. அதனால கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப 2வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் இன்ட்ரெஸ்ட் வி ஆர் ரிசீவிங் அத பேமெண்ட் சைடு நம்ம போடணும் லெட்ஜர்ல. பேமெண்ட் சைடுங்கிறது டெபிட் சைடு. ஸோ அதனால அங்க இன்ட்ரெஸ்ட் 600 போட்டிருக்கோம். முந்தின வருஷ பேலன்ஸையும் கொண்டு வந்திருக்கோம் ₹6,000. இந்த கிரெடிட் சைடு பேலன்ஸ் வந்ததுனால டெபிட் சைடு அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ரிசீவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1600. இப்போ 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் 5000 as a balancing figure that has been brought down to the next year on the debit side as 5000. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹500 ரிசீவ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் ரிசீவ்டா இருந்தா பேமெண்ட் சைடு, பெய்டா இருந்தா ரிசீவ்ட் சைட் போடணும். ஸோ இங்க வந்து வி ஹேவ் ரிசீவ்ட், அதனால பேமெண்ட் அதாவது டெபிட் சைட் போட்டிருக்கோம். அண்ட் இஎம்ஐ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கிரெடிட் சைட் 5500. 2 சைடும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெண்டார் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இது ஜஸ்ட் டோட்டலி அப்படியே தான் வரும். பட் அங்க கிரெடிட் சைட் பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டிருப்போம். இங்க வந்து டெபிட் சைடு. ஓகே. இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்? கிரெடிட் சைடு எல்லாமே ரெசிப்ட்ல வரும். யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்னா மிஸ்டர் ராமன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பை மிஸ்டர் ராமன் அக்கௌண்ட் ₹500 அண்ட் பை மிஸ்டர் ராமன் அக்கௌண்ட் அடுத்தடுத்த வருஷமும் அதே பேரை போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுறணும். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுங்கிறப்போ அது வந்து கிரெடிட் சைட் போடணும். ஓகே. எதுங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட கிரெடிட் சைட் போடணும் அப்படின்னா இங்க டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம காமிக்கணும். ஓகே. ஸோ அதுதான் இங்க காமிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்ணாலே போதும். இன்கேஸ் உங்க ப்ரொஃபசர் இதை விட இன்னும் இன்டெப்தா போய் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு அது கீழே லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே. எப்படியா இருந்தாலும் அது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்காது. நீங்க இந்த லெட்ஜர்ல இருந்தே நீங்க அதையும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது தனியா சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். யூ கேன் ஜஸ்ட் டூ அ கமெண்ட். ஓகே. வித் திஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.